ஹே ஆல் வெல்கம் டு குலலகம். இட்ஸ் டியூஸ்டே ஈவினிங். அம்மா வீட்டிலேருந்து வந்து திருப்பி அந்த ரொட்டீன் லைஃப் ஸ்டார்ட் பண்ணவே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்பயே பாப்பா பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சு தாங்கம்மான்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்காக இன்றைக்கி ஈவினிங் வரும்போதே பன்னீர் பட்டர் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். நம்ம சமையலை மற்றவங்க நல்லா இருக்குன்னு சொன்னாலே நமக்கு ஹாப்பியாக இருக்கும். அதுவே நம்மளோட குழந்தைங்க அது நல்லா இருக்குமான்னு ஒரு சாப்பாடு விரும்பி கேட்கும்போது அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? ஸோ அது மாதிரி எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்போ ஒரு தடவை பாப்பா வந்து ஆச்சி எனக்கு பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சு கொடுங்கன்னு கேட்டாளா. அம்மா இருந்துட்டு எனக்கு அதெல்லாம் செய்ய தெரியாது பாப்பா அப்படின்னா. அப்போ என் பொண்ணு எங்கள் அம்மா சூப்பராக செய்யும், நீ வாங்கி மட்டும் கொடு அப்படின்னாலா. ஸோ அந்த மொமெண்ட் என்னால் மறக்கவே முடியாது. அது அவ்வளோ ஹாப்பியான மொமெண்ட்டு. ஸோ இதே மாதிரி பாப்பா ஏதாவது ஒரு டிஷ் பிடிச்சிருக்கு அதை செஞ்சு தாங்க அப்படின்னு கேட்டால் முடிஞ்ச அளவு அதை உடனே செஞ்சு தர பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா அந்த வீக்குள்ளே கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துருவேன். அண்ட் பாப்பா அதை ரசித்து சாப்பிடும்போது எனக்கு ஏதோ பெருசாக சாதிச்ச மாதிரி இருக்கும். இன்றைக்கும் அப்படி தான். ஸோ பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சோன்னே சப்பாத்தி சுடுறதுக்குள்ளேயே வந்து ஒரு கிண்ணத்தில் பன்னீர் வாங்கிட்டு போயிட்டாங்க. அண்ட் பாப்பாக்கும் கொடுத்தாச்சு. பாப்பா ஹாப்பி.